வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? நான் பாரம்பரிய ஜோதிடர் ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடியது பிப்ரவரி மாத ராசி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. இந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை அதிகாலையில் அஸ்த நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் கன்னி ராசியில் துலாம் லக்னத்தில், அதாவது சந்திர பகவானுடைய திசையில் 172 டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க. அப்படி பிறக்கப்படும் போது காலப்புருஷ தத்துவத்துப்படி 8வது ராசி, அதாவது விருச்சிக ராசியுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ பார்க்க போகிறோங்க. அப்போ இந்த விருச்சிக ராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி குரு பகவானுடைய நட்சத்திரமான இன்றைக்கி விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம், சனி பகவானுடைய நட்சத்திரமான அனுச நட்சத்திரம் 4 பாதங்கள், அதன் பிறகு வரக்கூடிய புதன் பகவானுடைய நட்சத்திரமான கேட்டை நட்சத்திரம் 4 பாதங்கள். அப்போ இந்த 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்கள் அடங்கிய மிக ஒரு அருமையான ராசி, மிக ஒரு அற்புதமான ராசி விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு அதிபதி யார் அப்படின்னா, அதாவது செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவானோட அதிபதியில் பிறந்தவங்க வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் கண்டிப்பாக நல்லது நடக்கும். அதனால் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்குங்க. அதே சமயத்திலேயே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனி. விருச்சிக ராசிக்காரங்களுக்கெல்லாம் இப்போ நடக்கக்கூடியது அர்த்தாஷ்டம சனி. அப்படிங்கும்போது கவனமாக இருக்கணுங்க. கவனமாக இருக்கணும் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் நீர், நெருப்பு, எண்ணெய், தண்ணி, வண்டி, வாகனம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். வண்டியில் போய் தான் உழுவணுன்றதில்லை, கண்டிப்பாக நடந்து போனால் கூட விபத்து நடக்கலாம். சமைக்கும் போது கூட ஏதோ ஒரு காயம் ஏற்படலாம். முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அர்த்தாஷ்டம சனின்னு இருக்கிறதுனால கொஞ்சம் அவஸ்தைப்படக்கூடிய நேரம்தான், கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. அதே சமயத்திலேயே பார்த்தீங்கன்னா ருணரோக சத்ருவு சனி. ருணரோக சத்ருவு சனியாக குருவாக இருக்கிறதுனால, அதாவது ருணரோக சத்ரு குருவாக இருக்கிறதுனால இப்போ என்னன்னா கொஞ்சம் தேவையில்லாத விரயங்கள் வரக்கூடிய தருணம் இது. ஏதோ ஒரு ரூபத்தில் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் தேவையில்லாத காசு பணம் நஷ்டம், கொடுத்தது வராது, வாங்கினதை கட்ட முடியாது, வச்சதை திருப்ப முடியாது, ஆடம்பரத்துக்கு ஆசைப்பட்டு அவஸ்தைக்கு உள்ளாயிருப்போம். ஏதோ ஒரு சூழ்நிலையில் நமக்கு ஆடம்பர பொருள் வாங்கியிருப்போம், அதனால் சிரமங்கள் இப்போ பட்டுக்கிட்டு இருப்போம். இப்போ லோன் போட்டு எந்த காரியம் செய்திருந்தீங்கனாலும் கண்டிப்பாக கொஞ்சம் மன வருத்தத்தில் தான் போய் நின்று இருக்கும். சரி, இந்த மாதத்துலேயே இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது உங்களுடைய ராசிக்கு பார்க்கும்போது ராகு கேதுடைய பார்வை இப்போ உங்களுக்கு சூப்பராக இருக்குது. ஏன்னா ராகு கேது பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் வீடு கிடையாது. பொதுவாக ராகு கேதுக்கு பார்த்திங்கன்னா நிழல் கிரகம், சாயா கிரகம், அதாவது வக்கர கிரகம்னு சொல்லுவாங்க. வக்கர கிரகத்துக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா முன்னோக்கி போக மாட்டார், அதாவது ரிபேஸில் தான் வருவார். அப்படி வரக்கூடிய இந்த ராகு கேது இந்த அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி ராகு கேது பயிற்சியானார் இல்லைங்களா. மேச ராசியில் இருந்த ராகு மேன ராசிக்கும், துலா ராசியில் இருந்த கேது கன்னி ராசிக்கு போயிட்டார். அப்போ அந்த கேது பகவான் பார்த்திங்கன்னா பொதுவாக இந்த ராகு கேதுடைய பார்வை 3, 7, 11. அப்போ கேது கன்னி ராசியிலிருந்து 3ஆம் இடமா கடக ராசியும், 7ஆம் இடமா பார்த்திங்கன்னா மேன ராசியும், 11ஆம் இடமா உங்கள் ராசி தான் பார்க்குறாரு. அதாவது லாப கேதுவாக பார்க்குறாரு. அப்போ உங்களுக்கு லாபஸ்தானத்தில் கேது பார்க்குறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் கொடுப்பார். கிட்டத்தட்ட 19ஆம் தேதி 5வது மாதம் 2025 வரைக்குமே உங்களுக்கு கேதுவுடைய பார்வை. அப்போ கேது கெட்டவன் தானே அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது திசை புத்தி அந்தரம் வரும்போது கேது கெட்டதை பண்ணுவாங்க. ஆனால் கிரக ரீதியாக மாறும்போது கேது நல்லதை தான் பண்ணுவார். ஏன்னா அதுதான் சொல்லுவாங்க. ஏன்னா இது கிரக பயிற்சி தானே, இது திசை புத்தி கிடையாது. அப்போ கிரக பயிற்சிக்கும் போது இன்றைக்கி ராகு மகர ராசி, கன்னி ராசி, ரிஷப ராசி பார்க்குறாரு. கேது கடக ராசி, மேன ராசி, அதாவது விருச்சிக ராசி பார்க்குறாரு. அப்போ அந்த 3 ராசி, இவரு 3 ராசி, அப்போ 6 பேருக்கு நன்மைகள் கொடுத்துருவார். ஏன்னா இவங்களுக்கு வீடு கிடையாது. அப்போ வீடு இல்லையும் போது யாரை பார்க்குறாரோ அவங்களுக்கு பலன் கொடுப்பார். கிட்டத்தட்ட 1.5 வருஷம். அப்போ பார்க்கும்போது இந்த மாதத்தில் உங்களுக்கு கேதுடைய பார்வை நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு 100% நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல தான் கேது இருக்கிறாருங்க. அதே சமயத்திலேயே சனியுடைய பார்வை உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. ஏன்னா சனியுடைய பார்வை 3, 7, 10.
அப்போ 3, 7, 10ஆம் இடம் பார்க்கும்போது கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் 3ஆம் இடமா மேச ராசியும் 7ஆம் இடமா வந்து சிம்ம ராசியும் 10ஆம் இடமா விருச்சிக ராசி உங்களை தான் பார்க்குறாரு. அப்போ சனி வந்து சனி கொடுப்பார், எவர் தடுப்பார்? ஏன்னா சனி வந்து பார்த்திங்க அப்படின்னா யாருக்கு சனி பிடிச்சிருக்குதோ அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துருவார். ஆனால் சனி யாரை பார்க்குறாரோ அவங்களுக்கு பலனை கொடுத்துருவார். அப்படி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷ காலம் சனி வந்து உங்களை தான் பார்த்துட்ருப்பார், உங்கள் ராசி தான் பார்த்துட்ருப்பார். அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த 1 வருஷ காலமாக சனி உங்களை பார்க்குறாரு. அப்போ இன்னும் ஒரு 1.5 வருஷத்துக்கு கும்பராசியில் இருக்கக்கூடிய சனியுடைய பார்வை இன்றைக்கி வாங்கின ராசி வந்து இந்த விருச்சிக ராசி தான். அப்போ கண்டிப்பாக நல்லதாக தான் இருக்கும். அப்படி பார்க்கும்போது சுபவிரயம் பண்ணிக்கிட்டிங்கன்னா தலைக்கு வர செலவு தலைப்பாக்கோடு போயிடும். சுபவிரயம்னா என்ன? கல்யாணம் பண்ணலாம், இடம் வாங்கலாம், வீடு கட்டலாம், வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணலாம். ஏன்னா அசையாத சொத்து இதெல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லது கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவார். கல்யாணம் திருமணஸ்தானமெல்லாம் பார்த்திங்கன்னா பண்ணும்போது நமக்கு இப்படி போகிற செலவு அப்படி நல்லதில் போயிடுச்சுன்ற மாதிரி. அப்போ சுபவிரயம் பண்ணிட்டா கண்டிப்பாக உங்களுக்கு சனி வந்து சப்போர்ட் பண்ணுவார். ஆடம்பரத்துக்கு எதிர்பார்த்தோம் அப்படின்னா சனி போய் நம்மளை சிக்கலை மாட்டிவிட்டு போயிடுவார். ஆடம்பரம்னா என்ன? கார் இருக்குது, கார் எடுக்கிறது, கார் வாங்கிறது, வண்டி மாற்றுறது, வண்டி வாங்கிறது, லோன் போட்டு கட்டான்றது வந்து பார்க்கும்போது ஏதோ ஒன்று செய்கிறது. அப்போ என்னென்னா செஞ்சுருவோம், அப்புறம் பின்னாடி நம்ம அவஸ்தைப்படுவோம். கொஞ்சம் பொறுமையாக பண்ணியிருக்கலாமா அப்படின்ற அந்த எண்ணப்புகளை நமக்கு வரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் என்ன கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுறது நல்லதுங்க. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி வந்து 1ஆம் பாவகத்துக்கும் 6ஆம் பாவகத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அவர் 2ல் இப்போ பகையாக இருக்கிறதுனால குடும்பத்துக்குள்ளார வீண் சஞ்சலங்களை கொடுக்கக்கூடிய நேரம். சகோதரன் அண்ணன் தம்பிகளுக்குள்ளார சண்டை. 2வது வந்து பார்த்திங்கன்னா காசு பணத்தில் கொஞ்சம் குழப்பம். அதே மாதிரி வீட்டில் இருக்கிறவங்களுக்குள்ளார நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறதுன்ற மாதிரி ஒரு போராட்டமான ஒரு மாதம் தான் இந்த பிப்ரவரி மாதம். அதனால் யாராவது ஒருத்தர் வீட்டில் இருக்கிறவங்க தாழ்ந்து போனால் பிரச்சனை இல்லை, இல்லைன்னா உங்களுக்குள்ளார கொஞ்சம் சங்கடங்கள் கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாருங்க. அதே மாதிரி 2ஆம் பாவகத்துக்கும் 5ஆம் பாவகத்துக்கும் அதிபதி வந்து குரு. ஏன்னா புத்திரஸ்தானத்துக்கு வந்து அதிபதி குரு தான். இப்போ அவர் 6ஆம் இடத்துல போய் கட்டன்றது வந்து பகைப்பட்டு இருக்கிறதுனால பொது பலனில் வந்து புத்திர பாக்கியத்தை கொடுத்தா கூட இப்போ குரு வந்து உங்களுக்கு 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால, அதாவது வந்து பகையாக இருக்கிறதுனால புத்திர பாக்கியம் தாமதமாகும். 75% பேருக்கு புத்திர பாக்கியம் எல்லாம் நல்லா கொடுத்துருக்கோம். ஏன்னா அவங்க ஜாதகம் நல்லா இருந்திருக்கும், கொடுத்துருக்கோம். அந்த 25% பேருக்கு வந்து எங்களுக்கு இல்லைங்க, நாங்களும் எத்தனையோ கோயிலுக்கு போகிறோம், எத்தனையோ ஜாதகம் பார்த்துட்டோம், எவ்வளவோ பரிகாரம் பண்ணிட்டு எங்களுக்கு கொடுக்கலைங்க, டாக்டர்கிட்ட போனால் நல்லா தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி புத்திர பாக்கியன்றது 1000 காலத்து பயிர், அதெல்லாம் கிடைக்கிறதே ஒரு அபூர்வம் தான். எங்கேயாவது போகும்போது உங்களுக்கு எவ்வளோ சொத்து இருக்கிறாங்க அப்படின்னு யாரும் கேட்குறதில்ல, உங்களுக்கு எவ்வளோ குழந்தைங்க இருக்கிறான்னு கேட்குறாங்க. இல்லாதவங்களுக்கு இப்போல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு குரு வந்து இப்போ பொது பலன்லேயே 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறாரு. புத்திர ஸ்தானத்துக்கு அதிபதியே இப்போ 6ஆம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கிறாரு. அப்படி மறையும் போது என்ன ஆகுதுன்னா பகையாக இருக்கிறாரு. கொடுத்தாலும் கெடுத்துருவார். இந்த மாதம் கொடுத்துருமா, இந்த மாதம் கொடுத்துருமா, இந்த மாதம் கொடுத்துருமான்றது ஒரு யாக்கம், ஒரு எதிர்பார்ப்பாகவே இருந்திருப்பீங்க. அப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கே இருக்கிறாரு? ஏன்னா பொது பலன்னு சொல்லும்போது ராசியை வச்சு சொல்கிறோம். அதே வந்து பார்க்கும்போது இண்டிவிஜுவலாக ஒரு ஜாதகம் பார்க்கும்போது லக்னத்தை வச்சு சொல்கிறோம். இது உங்கள் ஜாதகமோ என்னுடைய ஜாதகத்தை வச்சு எடுக்கக்கூடிய காணொலி இது கிடையாது. இது முழுக்க இது வந்து பொது பலனை தான். அப்போ புத்திர பாக்கியம் உங்கள் சுய ஜாதகத்தில் நல்லா இருக்கிறாரா அப்படின்றது ஒரு தடவை பாருங்கள். ஏன்னா 5ஆம் இடம் இப்போ உங்களுக்கு இந்த மாதம் புத்திர பாக்கியத்தில் கொஞ்சம் தடையாக தான் இருக்குங்க. அதே மாதிரி இப்போ வந்து 3ஆம் பாவகத்துக்கும் 4ஆம் பாவகத்துக்கும் அதிபதி வந்து சனி, அவர் 4ல் இப்போ ஆட்சியாக இருக்கிறார். 4ஆம் இடம்ன்றது என்னென்னா மாதிரி ஸ்தானம், அதாவது அம்மா. இப்போ அம்மாக்கெல்லாம் எப்படி இருக்கும்? உடல் உபாதை கொடுத்துக்கிட்டே இருப்பார். சனி பார்க்குறாரு இல்லையா? சனி வந்து 4ல் இருக்கும்போது என்ன பண்ணுவார்னா உடல் கஷ்டம், அடிக்கடி வந்து மூட்டு வலிக்குது, தலை வலிக்குது, கண்ணு பிரச்சனை, நரம்பு பிரச்சனை, மூட்டு தேய்மானம், இந்த மாதிரி குறையெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் எப்படி பார்த்தாலும் இன்றைக்கி கிட்டத்தட்ட 4ஆம் இடத்துல இப்போ சனி இருக்கிறதுனால தாய்க்கு ஹெல்த்து பிரச்சனை கொஞ்சம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதே மாதிரின்றது பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் நல்லா இருந்தால் அந்த பாதிப்பு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அப்போ இந்த மாதம் கண்டிப்பாக தாய்க்கு உடல் உபாதை கொடுத்து தான் ஆவார். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் பாவகத்துக்கும் 12ஆம் பாவகத்துக்கும் அதிபதி யார் அப்படின்னா உங்களுக்கு சுக்கிரன். சுக்கிரன் வந்து பார்க்கும்போது இப்போ 2ஆம் இடத்துல இருக்கிறார். 2ஆம் இடத்துல இப்போ வந்து பார்க்கும்போது எங்கே இருக்கிறாருன்னு பார்க்கும்போது தனுசு ராசியில் இருக்கிறார். தனுசு ராசியும் நட்பு வீடு தான்.
அடுத்தது மகர ராசிக்கு வந்து 13ஆம் தேதிக்கு போகிறாரு. அப்போ 13ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் மகர ராசி நட்பு கிரகம் தான். அப்போ வந்து பார்க்கும்போது சுக்கிரனுக்கு ரெண்டுமே நட்பு கிரகமாக இருக்கிறதுனால, அப்போ அந்த நட்புக்குடையவன் கிரகமாக இருக்கும்போது இந்த மாதம் ஃபுல்லாகவே, அதாவது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக திருமணம் சார்ந்தவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஏன்னா 7ஆம் இடத்துக்கு வந்து கலஸ்தரஸ்தானத்துக்கு அதிபதியே சுக்கிர பகவான் தான் உங்களுக்கு. அப்போ வந்து திருமணம் கண்டிப்பாக தடையாக இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். அப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் தோஷம் இல்லாத இருக்கணும். அதாவது நாகதோஷம், செவ்வாய் தோஷம், தாரதோஷம், மெயினாக தாரதோஷம் இல்லாத இருக்கணும். 7, 8 உங்கள் ஜாதகம் நல்லா இருக்கிறாரா? ஏன்னா 7ஆம் இடத்துலையோ 8ஆம் இடத்துலையோ சனியோ சுக்கிரனோ இருந்தால் கண்டிப்பாக திருமணம் தடையாகும். அதுக்கு தான் இந்த வாழை மரம் வச்சு பரிகாரம் பண்ணிவிட்டு தாலி கட்டிட்டு வெட்டிட்டு கல்யாணம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தோஷம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக தாமதமாகும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இப்போ வந்து உட்காந்துருக்கிற சுக்கிர பகவான் நல்ல இடத்துல தான் உட்காந்துருக்கிறாரு. ஏன்னா உங்கள் ராசிக்கு திருமணஸ்தானம் அப்படின்ற ஒரு யாருன்னா சுக்கிரன் தான். கண்டிப்பாக நல்லாவே இருக்கும். அதே மாதிரி 8ஆம் பாவகத்துக்கும் 11ஆம் பாவகத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடியவர் யாருன்னா புதன் பகவான். அந்த புதன் பகவான் இப்போ வந்து மகர ராசியில் இருப்பார் 13ஆம் தேதி வரைக்கும். அவரும் பார்த்திங்கன்னா 13ஆம் தேதி என்ன பண்ணிடுவார் அப்படின்னா, கரெக்டான்றது வந்து பார்க்கும்போது கும்ப ராசிக்கு போயிடுவார். அப்போ வந்து மகரத்துலேயும் கும்பத்துக்கும் 2 வீட்டுக்கு அதிபதி சனி பகவான் நட்பு கிரகம் தாங்க. அப்போ நட்புக்குடை கிரகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதம் ஃபுல்லாகவே, ஏன்னா மகரத்தில் இருந்தாலும் கும்பத்தில் இருந்தாலும் நட்புக்குடைய கிரகமாக இருக்கிறதுனால நல்லது தான் பண்ணுவார். அப்போ 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால இப்போ 3ல் இருக்கிறாரு. அப்போ வந்து சகோதர ஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ நல்லாவே இருக்கும். அவங்களுக்கு வெளிநாடு பிரயாணம், தொழில் வந்து செய்யக்கூடிய நேரம். இப்போ சிறு குறு தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அருமையான பிரகாசமான நேரம். கண்டிப்பாக செய்யலாம், தொழில் தொடங்கலாம், ஏதாவதுன்றது வியாபாரம் பண்ணலாம். அதே மாதிரி வெளிநாடு போகலாம். இன்றைக்கி விளையாட்டுத்துறையில் சாதிக்க நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ நல்ல மாற்றத்தை கொடுத்துருவார். அதே மாதிரி 13ஆம் தேதிக்கு மேலே 4ஆம் இடத்துக்கு போகும்போது அம்மாவுக்கு நல்லாயிருக்கும். தொழில் ப்ரமோஷன், சம்பள உயர்வு, ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்துட்டு இருந்தால் கிடைக்கும். அவங்க வகையில் சொத்துக்கள் ஏதாவது வர வேண்டியது இருந்தால் வந்துடும். காசு பணம் கொடுத்துருந்தா வரும். அந்த மாதிரி நிலைமையெல்லாம் கண்டிப்பாக மாறும். அதே சமயத்தில் சொல்லணும் அப்படின்னா, இப்போ புதன் வாதன்றது பார்க்கும்போது 3ல் இருந்தாலும் நல்லது கொடுக்கும்போது 10ஆம் பாவகத்துக்கு அதிபதி யார் அப்படின்னா கட்டன்றது வந்து சூரியன். சூரியன் வந்து இப்போ 3ல் பகையாக இருக்கிறார். இப்போ 3ஆம் இடம்ன்றது வந்து யாருன்னா, அதாவது சகோதர ஸ்தானம். சகோதர ஸ்தானத்தில் போய் சூரியன் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, குடும்பத்துக்குள்ளார கீரியம்பாம்புன்ற மாதிரி, நீங்கள் சொல்கிறது அவருக்கு பிடிக்காது, அவர் சொல்கிறது மனைவிக்கு பிடிக்காது, மனைவி சொல்கிறது தாய்க்கு பிடிக்காது, உங்களுக்குள்ளார ஒரு போராட்டம். அப்போ தனி கொடுத்து போயிடலாமா, இல்லை கொஞ்சம் மாற்றி உட்காரலாமா, என்னடா எப்போ பார்த்தாலும் ஒரே சண்டையாக இருக்குது, வீட்டுக்கு வந்தால் நிம்மதி இல்லை, வீட்டுக்கு வந்தால் வேலைக்கு போகலாமா, வேலைக்கு போனால் வீட்டுக்கு போகலாமா, இந்த மாதிரி குழப்பங்கள்லாம் வரதான் செய்யும். அப்போ இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருத்து வேறுபாடுன்றது அதிகமாக இருக்கும். கொஞ்சம் பார்த்து இருக்கிறது கண்டிப்பாக நல்லதுங்க. ஏன்னா உட்காந்து பேசி முடிவு பண்ணிட்டாவே உங்கள் பாதி பிரச்சனை தேர்ந்த மாதிரி. அப்போ நம்ம என்ன பண்ணணும், உட்காந்தே பேச மாட்டோம், எடுத்தோமா கமுத்தோமான்ற மாதிரி தான் பேசுவோம். பிரச்சனை பெருசாகிட்டு தான் போகும். அப்போ இந்த மாதத்தில் வந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்குள்ளார கொஞ்சம் சங்கட செலுப்பெல்லாம் வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே சமயத்தில் மருந்து மாத்திரை செலவுகள் கொஞ்சம் வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதையும் தாண்டி பார்த்திங்கன்னா, இப்போ ஆடம்பர பொருள் எடுக்கலாமா அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இப்போ வேண்டாம். ஏன்னா சனி பார்வை பார்க்கும்போது ஆடம்பர பொருளுக்கு போனோம் அப்படின்னா எடுக்கும்போது சந்தோஷம் எடுத்துருவோம், அப்புறம் பின்னாடி வருத்தப்படுவோம். அப்போ தொழிலில் ப்ரமோஷன், சம்பள உயர்வு கிடைக்கணும். கண்டிப்பாக அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. படிப்புக்கு உகந்த மாதம் இந்த மார்கழி ஏதாவதுன்றது பார்க்கும்போது இந்த மாதம் நல்லாயிருக்கும். அப்போ கல்விக்கு உண்டான இந்த பிப்ரவரி மாதத்தில் கல்வி நல்லாவே இருக்கும், பயப்பட தேவையில்லை. பொதுவாக இந்த பிப்ரவரி மாதம் விருச்சிக ராசிக்கு நிறைய மாற்றங்கள் கொடுத்துருவார், நல்லாவே இருக்கும். ஆனால் இதையும் தாண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மே மாதம் 2ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா குரு பார்வை வந்து உங்களுக்கு மாறும்போது அப்போ நீங்கள் இன்னுமே டாப்பில் போயிடுவீங்க. அப்போ நீங்கள் எதிர்பார்க்குறது அனைத்துமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம ஃபீனிக்ஸ் ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு காணொலியும் நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். அடுத்தபடி பார்த்தீங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு என் மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.